அம்மா எதா மொறுன்னு சாப்பிடணும் போல இருக்கு. முறுக்கு செய்யலாமாம்மா? முறுக்கு செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. உனக்கு கோதுமையில கிறிஸ்பியா கிரன்ச்சியா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரட்டா? என்னது, கோதுமையில கிறிஸ்பியான ஸ்நாக்ஸா? என்னதுமா அது? நார்த் இந்தியன் ஃபேமஸ் பின்வில் மாத்திரி தான். சத்தத்தை கேட்டிங்களா? எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது இல்லைங்களா? டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கோதுமை வச்சு சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு கோதுமை மாவு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா முதல்ல மாவை கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். மாவு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ரொம்ப நீர்க்க பிசைஞ்சிடக்கூடாது, இவ்வளோ கட்டி இருக்கணும். மாவை இப்போ உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை பண்ணிவிட்டு சப்பாத்தி திரட்டையால் இந்த மாதிரி உருட்டி விடலாம். இப்போ இந்த மாதிரி உருட்டி விட்டதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ மேல் மாவுக்கு கோதுமை மாவு கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரட்டி விடலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிடலாம். இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ ரெட் சில்லி பவுடரை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே கோதுமை மாவை தூவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ண மாவை சும்மா லைட்டாக இந்த மாதிரி உருட்டி விடலாம். இப்போ கத்தியால் 1 இன்ச் அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்டாக தெரியுது இல்லைங்களா? அந்த பக்கம் மேலே வர மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணி ஒன்று சேர்த்து இப்படி அழுத்தி விடலாம். அழுத்திட்டு நம்ம மணையில் திரட்டிடணும். அதனால் ஒவ்வொன்றுத்தையும் அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய லேயராக இருக்கக்கூடியதை மேல் பக்கமாக வர மாதிரி நம்ம மாதிரி அழுத்தி விடணும். விரலால் இப்படி அழுத்தி விடணும். இப்படியே கூட கையால் அழுத்தி விட்டு கூட நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். அது கொஞ்சம் கனமாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் ஒரு தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். கைகளால் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி திரட்டுற மணை மேலே கொஞ்சோண்டு கோதுமை மாவை தூவிட்டு இப்போ ஷேப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பின்வில் மாதிரியை நம்ம திரட்டி எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். ரொம்ப கனமாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இதே போல் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். உருண்டை பண்ணி வச்சது எல்லாத்தையும் திரட்டி எடுத்துடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு ஓமம் டேஸ்ட்டு பிடிக்கிறதா இருந்தால் ஓமத்தை கூட நம்ம சில்லி பவுடர் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் நம்ம ஓமத்தை கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் வாசமாக நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கசூரி மேத்தி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பின்வில் மாத்திரைகளையும் போட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேக வைக்கணும். ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக வரும். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச்சு அதையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் மிதமான தீயிலே வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு பின்வில் மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வரும். பார்க்க நம்ம சவுத் இண்டியன் ரெசிபியான தட்டை மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக் வேணும் கேட்கும்போது நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, வெறும் ஒரு கோதுமை மாவு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கை நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே மிக்ஸ்டு ஹெர்ப்ஸை நான் இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். சூட்டோடையே நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது அந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இந்த டைமில் நம்ம சில்லி பவுடர் வித் சால்ட்டு கலந்து கூட நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குன்னு.